லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ கரெக்ட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் சமோசா. லைட்டாக பசிக்குதுல்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் சமோசா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் பன்னீர் நல்லா திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கொஞ்சமாக புதினா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ஸ்டஃபிங் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சமோசாக்குள்ளே வைக்க ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசா ஷீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம், அப்போ தான் சமோசா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எல்லா மாவும் நம்ம திரட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஷீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்குங்க. அப்புறமா நம்ம மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த லிக்விடை ஒரு பக்கம் தடவி விட்டுக்குங்க. இப்போ நல்லா மடிச்சுக்குங்க. முக்கோண ஷேப்பில் மடித்து நல்லா அழுத்தி விட்டுக்குங்க, கேப் இல்லாத அளவுக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலாவை வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் மசாலாவை வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடை தடவி விட்டுக்குங்க. இந்த லிக்விட் எதுக்குன்னா நம்ம சமோசா பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் தடவும். இப்போ நல்லா அழுத்தி மடித்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் மடித்து அழுத்தி விட்டுக்குங்க. கேப் இல்லாத அளவுக்கு மடித்து விட்டுக்குங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சிடும், அதனால தான் நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணி மடித்து விட்டுக்கிறோம். இப்போ எல்லா சமோசாவையும் நம்ம இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சமோசாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் சமோசா பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு சமோசாவாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சமோசாவை 2 பக்கமும் திருப்பி விட்டுக்குங்க.
இப்போ சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதே போலவே எல்லா சமோசாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான பன்னீர் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் சமோசாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.